நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓட்ஸை வச்சு எப்பொழுதுமே நம்ம இனிப்பு கஞ்சி செஞ்சு தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார கஞ்சி செய்கிறது எப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நெய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். அதாவது நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மொத்தமே 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். நெய் ஊற்றுனா அந்த மணமாக இருக்கும். நல்லா வீட்டில் உருக்குற நெய்யாக இருந்து தான் ஊற்றிக்கோங்க. சுத்தமான நெய்யாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட வாசத்துக்கு ஒரு சின்ன பட்டை துண்டு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் வெஜ் போரிஜ் தான் செய்கிறேன். ஓட்ஸை வச்சு வெஜ்ஜில் தான் செய்கிறேன். அதனால் நான் வெஜிடபிளை ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கேரட்டு, ஒரு பாதி தக்காளி அல்லது சின்ன தக்காளி போட்டுக்கோங்க, போதுமானது. கொஞ்சம் மல்லித்தலை, புதினா தலை. இப்போ முதல்ல நம்ம பூண்டு வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். எல்லாமே இந்த காய்கள் எல்லாமே போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் இதில் சிக்கனோ இல்லை மட்டன் கொத்துக்கறியோ போட்டு கூட நீங்கள் செய்யலாம். மட்டன் கொத்துக்கறியாக இருந்தால் தனியாக முதல்லையே நீங்கள் வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. முதல்ல எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்களை போடுங்க. இதே சிக்கனாக இருந்தால் அதையும் சிக்கன் கைமாவாக இருந்தால் முதல்ல இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 2 தடவை பிரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த காய்களை போடுங்க. இது ஒரு சின்ன டிப்பு தான். இந்த சிக்கனும் மட்டனும் செஞ்சு சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது பியூர் வெஜ்ஜாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கான போரிஜாக இதை காட்டுறேன். இப்போ நல்லா ஓரளவு வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த ஸ்லைஸ் எல்லாம் தனித்தனியாக போய் தக்காளியெல்லாம் ஓரளவு மேஷ் ஆகிற அளவுக்கு ஆகணும். அவ்வளோதான். கொஞ்சம் வதக்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, டின்னர் டயத்தில் ஒரு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி போரி செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு கஞ்சியே செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கார கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் நீங்கள் வேறு வெஜிடபிள் ஏதாவது போடணுனாலும் போட்டுக்கலாம், நம்ம ஆப்ஷனல் தான். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது ஒரு வாசம், நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் போடுறதா இருந்தால் இன்னும் கூடுதலாக கூட இஞ்சி பூண்டு கொடுத்துக்கலாம். மட்டன் நம்ம கொத்துக்கறி தனியாக வேக போடுறதா இருந்தால் அதுலேயே சேர்த்துருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போது அதுவும் வாசம் வர நல்லா வதங்கியாச்சு. இந்த பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த வதக்கும் போதே சேர்த்துட்டோன்னா அதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ அதையும் நம்ம வதக்கியாச்சு. நல்ல ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஓட்ஸையும் நம்ம சேர்த்துற போகிறோம். ஓட்ஸ் இது முன்னாடியே ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படிங்கிற சீக்கிரமே வேகக்கூடிய ஓட்ஸை தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நல்ல குண்டு குண்டான ஓட்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் ஓட்ஸுக்கு நான் 2 கப் தண்ணி முதல்ல சேர்த்துக்கிறேன். 10னா அப்புறம் சேர்த்துக்கலான்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா வதக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கொதி வரும்போது நம்ம ஓட்ஸு சேர்க்க போகிறோம். நான் இப்போ டைரெக்டாக ஊற வைக்காத ஓட்ஸை தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், மூடி வச்சேன், கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஓட்ஸை சேர்த்து நம்ம கிளறி விட்டு அதையும் வேக வச்சிடலாம். இந்த ஓட்ஸு சீக்கிரமே வெந்துடும். அதனால் இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது கரெக்டாக இருக்கும். 10லனா கூட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா மொத்தமான ஓட்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்டர், சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் நம்ம வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இடையில ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஓரளவு வெந்துருக்கு, சீக்கிரமே வெந்துடுது. அது கூட நான் 10ல் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய அந்த கன்சிஸ்டன்சிம்பாங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 கொதிச்சிச்சுன்னா இன்னும் கரெக்டாக வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸுங்கும் போது ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கு செய்முறை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கொதிச்சு நல்லா வெந்துருச்சு.
ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் பிச்சு போட்டு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் நான் வந்து கெட்டி பாலாக ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி பாலாக இருந்தால் 1 டம்ளராக கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் பால் தான் சேர்க்கணுமா அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாங்கிறவங்க, இன்னும் டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வெறும்னே விட்டுருங்க. வெறும்னே செஞ்சால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தேங்காய் பால் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வெறும்னேவும் நீங்கள் விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கெட்டி கொடுத்துரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிட போகிறோம். அவ்வளோதான். போதுமான மல்லித்தழை புதினா தழை போட்டதுனால எனக்கு போதும். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதில் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ஒரு பாதி கையில் ஒரு புடி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராகும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வர தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். பகலில் குடிக்கிறதா இருந்தால் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போடுங்க. நைட்டில் குடிக்கிறதா இருந்தால் அது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈவினிங் ஒரு 6 மணி போல் குடிக்கிறதா இருந்தால் கூட முருங்கைக்கீரை ஓகே தான். 6-7 மணிக்கெலாம் நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றவங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கஞ்சி ரெடி. நம்ம அந்த கஞ்சியை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம பவுலில் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது நான் வந்து ஃபாஸ்டிங் நான் இருக்கும் போது இது நான் செஞ்சு பார்த்தது. ரொம்பவே எங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி காய்ச்சி குடிக்கும்போது நமக்கும் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சுருக்குன்னு இதுக்கு வந்து பக்கவாட்டில் வந்து நார்மலாக உள்ளவங்க பஜ்ஜி அது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் அந்த ஃபாஸ்டிங் டயத்தில் செஞ்சு சாப்பிட்டோம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரே மாதிரி இனிப்பாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி காரக்கஞ்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.